Hey Swingers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு த்ரில்லர் தாய் டிராமா. இந்த டிராமாவோட கான்செப்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே February 29 யாராச்சும் ஒரு நாள் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பிறந்த நாள் வரும். அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கியூரியாஸா இருக்கும். ஆனா இந்த டிராமால அப்படி பிறந்தவங்களோட லைஃபே ரொம்ப மிசரபிளா இருக்கு. அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களோட பிறந்த நாள் வரும். ஆனா அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க யாரை ரொம்ப லவ் பண்றாங்களோ, அவங்க யார் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க. சோ February 29 பிறந்த நாள் வந்திருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைஃபே காலி. அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் மீனிங். அப்படிப்பட்ட ரெண்டு பேரோட கதை தான் இது. ஒருத்தவங்க அவங்களோட கசனை இழந்துட கூடாது அப்படின்றதுக்காக பாடுபடுறாங்க. இன்னொருத்தவங்க என்னோட லவ்வர் நான் இழந்துட கூடாது அப்படின்றதுக்காக பாடுபடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்க லவ் பண்றவங்கள, அவங்க பாசம் வச்சிருக்கவங்கள எப்படி காப்பாத்துறாங்க, February 29 அன்னைக்கு யாரையுமே சாக விடாம எப்படி இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்றத இந்த கதை. நொடிக்கு நொடி ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. சோ அது எல்லாத்தையுமே என் கூட பாக்குறதுக்கு ரெடி ஆயிருங்க. இப்ப சீரிஸ்க்குள்ள போயிடலாமா? சீரிஸோட ஸ்டார்டிங்லயே ஒரு பையன் ஸ்டார்ஸ பிளானட்டோரியம்ல போயிட்டு பாத்துட்டு இருக்கான். அதே பையன் அடுத்த நிமிஷமே மழையில பறந்து ஸ்டார்ஸ பிடிக்கிறதுக்காக போன மாதிரி காமிக்கிறாங்க. டேயும் நைட்டும் மீட் பண்ணியே ஆகணும், டேயும் நைட்டும் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத மட்டும் அந்த பையன் மனசுக்குள்ள மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 27ஆம் தேதி February 2020க்கு போகணும். எல்லா நாளை போலவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மூவிக்கான எல்லா அப்ஸ்ட்ராக்டையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ பேக் பெஞ்ச்ல இருந்து ரெண்டு பேருமே ஏய் டே எங்க போயிட்டான், அடுத்ததா நம்ம தான் பிரசன்ட் பண்ணணும், டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு, அவன் வரல அப்படின்னா செத்தோம் அப்படின்னு டேக்கு கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டே அவங்களோட பிரசன்டேஷனை தூக்கிட்டு காலேஜ்க்கு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது நான் வந்துட்டேன் அப்படின்னு. டே ஒரு மெயின் கேரக்டர். ஸ்டார்டிங்ல ஒரு பையன் டேயும் நைட்டும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அந்த டே இந்த டே தான். சோ டே ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட். அதே மாதிரியே இதே காலேஜ்ல ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க ஒருத்தவங்க பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இறந்து போறவங்க இறந்து போற அந்த நிமிஷத்துல நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க எதை யோசிக்கிறாங்க அப்படின்றத பத்தின ரிசர்ச் தான் என்னோடது அப்படின்னு. இந்த பையனோட நேம் தான் நைட். இங்க கட் பண்ணா டே அவனோட கிளாஸ் ரூமுக்கு போயாச்சு. பிரசன்டேஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. மூவியோட டைட்டில் என்னன்னா லீப் டேன்னு. ப்ரொஃபசரும் டைட்டில் நல்லா தான் இருக்கு, மூவியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு சொன்ன உடனே டே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட பிறந்த நாளை வருஷம் கொண்டாடுவாங்க. ஆனா February 29 இருக்கக்கூடிய பிறந்த நாள் உள்ளவங்க மட்டும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களோட உண்மையான பிறந்த நாளை கொண்டாட முடியும். சோ அன்னைக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க, எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க உயிரை விட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்டோரி. February 29ல லீப் இயர்ல லீப் டேல பிறந்தானோ அந்த பையன் அவனோட பிறந்த நாளை கொண்டாடுற அன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச அவங்க லவ் பண்ற ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா அந்த பையனுக்கு இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அந்த நாள் ஃபுல்லாவே அந்த பையன் ரொம்ப பரபரப்பா இருப்பான். இதுதான் ஸ்டோரின்னு ப்ரொஃபசரும் பாருங்க இவன் வச்ச லாஸ்ட் ட்விஸ்ட பாருங்க, எப்படின்னு தெரியாது, எங்கன்னு தெரியாது, எந்த நேரத்துல தெரியாது, இந்த மாதிரி இருக்கணும் ஸ்கிரிப்ட்னா. ஆமா எனக்கு ஒரே ஒரு டவுட் டே, எப்போதுல இருந்து அந்த பையனோட பிறந்த நாள் அப்போ அவனுக்கு பிடிச்சவங்க இறந்து போக ஆரம்பிச்சாங்கன்னு கேட்க, டேயும் அவன் பிறந்த அன்னையில இருந்தே அவன் பிறக்கும் போதே அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தான் பிறந்தான். அவன் பிறந்தது 2000ல. சோ 2000 அப்போ அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. 2004ல அவன் பிறந்த நாளை கொண்டாடும் போது அவனோட அப்பா இறந்து போயிட்டாங்க. 2008ல அவன் 2வது பிறந்த நாளை கொண்டாடும் போது அவங்களோட அக்கா கொள்ளையடிக்க வந்தவங்களால சுட்டு கொலை பண்ணப்பட்டுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமே அவன் பிறந்த நாளை கொண்டாடும் போது அவனுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இறந்து போயிட்டே இருந்தாங்கன்னு ப்ரொஃபசருக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ இதோட மூவி எண்டிங் என்ன, இதோட முடிவு தான் என்னன்னு கேக்குறதுக்கு டேயும் அதுக்கான முடிவை நான் இன்னும் பார்க்கல, இன்னும் நான் எழுத ஆரம்பிக்கல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு ப்ரொஃபசரும் செம்ம ஸ்கிரிப்ட், இதை கண்டிப்பா நீ மூவியா பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. பாவம் ப்ரொஃபசருக்கு தெரியல டே அவங்களோட லைஃப பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது. இனி ஒரு பக்கம் நைட் 3வது ஃப்ளோர்ல இருந்து 1வது ஃப்ளோர் போறதுக்காக லிஃப்ட்ல ஏறுறாங்களா. அப்ப கூடவே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரீமும் ஏறிடுறாங்க. ஆனா நைட் அவங்கள கண்டுக்கவே இல்ல. ட்ரீமும் நான் உன்கிட்ட தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன், எதுக்காக என்ன நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, ஒரு வாரம் ஆச்சு நீ என்னோட டெக்ஸ்டுக்கு ரிப்ளை பண்ணி என்னோட கால் அட்டெண்ட் பண்ணி, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறதுக்கு நைட் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா. அதனால ஹெட்போனை காதுல மாட்டிக்கிறாங்க. ட்ரீமும் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹெட்போனை பிடிங்கிறாங்களா. நைட்டும் எதுக்காக இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு தெரியலையா நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நான் பிஸியா இருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுன்னு. ட்ரீமும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, நீ
இப்போ எதுக்காக புதுசா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியாதா? இப்போ திடீர்னு என்ன எல்லாமே புதுசா இருக்கு, எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ற? எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும்னு நைட் உடனே ட்ரீம் பிடிச்சு வச்சுட்டு என்ன நீ ஓவரா கோவப்படுத்திட்டு இருக்க, ஓவரா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கன்னு. ட்ரீமும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் உன்னை இதை விட தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அப்பெல்லாம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறதே கிடையாது. இப்போ திடீர்னு நான் கம்மியா தொந்தரவு பண்ணும்போது அது உனக்கு டார்ச்சரா தெரியுதான்னு கேட்க நைட் எதையுமே கண்டுக்காம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்களா. ட்ரீமுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் டே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏய் நாங்க மூவி நைட் போறோம், நீ வரியா அப்படின்னு கேக்குறதுக்கு டேயும் இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு அவங்களோட கசனுக்கு அவங்களோட அண்ணாவுக்கு கால் பண்றாங்க. நான் அவன்கிட்ட எத்தனை தடவை பக்கத்திலே போனை வச்சிருக்க சொல்லியிருக்கேன், ஆனா அவன் பக்கத்திலே போனை வைக்க மாட்டான் போல இருக்குன்னு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போறாங்க. அந்த பக்கம் டேயோட அண்ணா வீட்டுல வரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பையன். இவங்களோட நேம் ஓசோன். டேயை விட பெரியவங்க, ஆனா இவங்களுக்கு ஆட்டிசம் நோய் இருக்கு, அதனால டேயோட கேர்ல இருக்காங்க. ஓசோன் பசில சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆள் ஓசோன் கூட பேசின மாதிரியே இருக்கும். ஓசோனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, அதனால ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுல இருக்க எல்லாத்தையுமே வெளியில எடுத்து போட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பக்கம் டே ஓசோனுக்கு கால் பண்ணிட்டே வராங்க, ஆனா ஓசோன் கால் எடுக்கவே இல்ல. நைட் ரொம்ப டென்ஷன்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல ஓசோன் சொல்லிட்டு இருக்காங்க டேயும் நைட்டும் மீட் பண்ணணும், டேயும் நைட்டும் மீட் பண்ணணும்னு. கடைசியா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. ஆனா ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல, ஏன்னா ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாது. இங்க கட் பண்ணா டே வீட்டுக்கு ஓடி போறாங்க. ஓசோன் ஓசோன் நீ எங்க இருக்க ஓசோன் அப்படின்னு தேடிக்கிட்டே வரும்போது ஃப்ரிட்ஜ்ல இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில வந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதனால ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து ஏய் ஓசோன் வெளியில வா அப்படின்றாங்களா. ஓசோனும் இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு டேயும் வெளியில வா உனக்கு அங்க உள்ள குளிரும், குளிர்லயே சத்துறாத, வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டு சோஃபால போய் படுக்க வைக்கிறாங்களா. ஆனா ஓசோனும் அந்த ஸ்டார்ஸ் என்கிட்ட பேசிட்டு இருக்கு, எனக்கு அது கேட்க வேண்டாம், அந்த ஸ்டார்ஸ் என்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு டே பக்கத்துல உட்காந்து அந்த ஸ்டார்ஸ் உன்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னு கேக்குறதுக்கு இல்ல எனக்கு பிடிக்கல என்கிட்ட ஸ்டார்ஸ் பேசக்கூடாது, என்கிட்ட ஸ்டார்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து ஓட போறாங்களா. அப்ப டே சொல்றாங்க நீ மட்டும் ஸ்டார்ஸ் உன்கிட்ட என்ன சொல்லுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னா நான் உன்னை பிளானட்டோரியத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு. ஆக்சுவலி ஓசோனுக்கு பிளானட்டோரியம், சன், ஸ்டார்ஸ், பால்வெளி எல்லாமே பிடிக்கும், அதனால அதை வச்சு ஈஸியா அவங்க கிட்ட இருந்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். டே பிளானட்டோரியம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே ஓசோன் நின்னுட்டு அந்த ஸ்டார்ஸ் என்கிட்ட சாவு நம்ம எல்லாரும் சாக போறோம் சொல்லுச்சு அப்படின்னு பயந்துட்டே மாடிக்கு ஓடி போயிடுறாங்க. டேக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. இங்க கட் பண்ண காலேஜ்ல ட்ரீமுக்கு பின்னாடி ஒரு சீனியர் சுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட நேம் வின். வேணுனே எதர்ச்சியா சந்திக்கிற மாதிரியே வந்து ட்ரீம் கிட்ட பேசுறாங்க. ட்ரீமும் சீனியர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு வின்னும் எனக்கு இன்னைக்கு ஃப்ரீ டைம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னருக்கு எங்கேயாச்சும் வெளியில போகலாமான்னு. ட்ரீமும் இல்ல சீனியர் எனக்கு ஆக்சுவலி நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொஃபசர் வந்துடுறாங்க. ஏய் வின் நீ நாளைக்கு ஜூனியர்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பியா, ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஊருக்கு போக வேண்டியது இருக்குன்னு. வின்னும் சார் ஏன் சார் அப்படின்னு கேக்குறதுக்கு சாரும் என்னோட பிறந்த நாள்டா, எல்லா வருஷமுமே எனக்கு ஞாபகம் இருக்காது என்னோட பிறந்த நாள், இந்த வருஷம் என்னோட ஃபேமிலி என் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் தான் என்னோட பிறந்த நாள் வரப்போகுது, நாளைக்கு February 29 என்னோட பிறந்த நாள், அதனால தானே. ட்ரீமும் கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படின்னு சொல்றாங்க. வின்னும் சரி சார் நான் கிளாஸ பாத்துக்கிறேன், ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றாங்களா. ப்ரொஃபசரும் தேங்க்யூடா அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ வின்னும் சரி ட்ரீம் நம்ம சேர்ந்து ஏதாவது சாப்பிட போலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு ட்ரீமும் நாளைக்கு நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்ல, அதுக்கு கண்டிப்பா நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும், சோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுவாங்க. வின்னும் ஐயோ என்னதான் பண்ணாலும் இவ மட்டங்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா டே ஓசோனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. டாக்டரும் ஓசோனோட காதை செக் பண்றாங்க, ஏன்னா ஓசோன் என்கிட்ட ஸ்டார்ஸ் பேசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால இப்ப டாக்டர் செக் பண்ணி முடிச்சுட்டு டே கிட்ட போய் சொல்றாங்க அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆட்டிசம் இருக்க பிள்ளைங்க இப்படிதான் சில நேரம் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு. டேயும் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, அவனுக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு. டாக்டரும் நான் அவனோட சார்ட்டை அனலைஸ் பண்றது வரைக்கும் அவனுக்கு ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. டேயும் அதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா அவன் ஸ்டார்ஸ் பேசுது அப்படின்னு சொல்றானே அது உண்மையா, அதை எப்படி நம்ம நம்ப முடியும் அப்படின்னு கேக்குறதுக்கு டாக்டரும் ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பா இருக்கும், நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாய்களுக்கெல்லாம் நம்மளை விட நிறைய கேட்கிற திறமைகள் இருக்கு, நிறைய ஸ்மெல்ல அதுங்களால
டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம அங்க இருந்து வந்துட்டு இருந்தோம்னா நாய்க்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். சோ அந்த மாதிரி தான் ஆட்டிசம் இருக்கவங்களுக்குமே ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை நம்மளால கரெக்டா சொல்லவே முடியாது. நார்மலான ஹியூமன்ஸை விட அவங்களுக்கு நிறையவே சென்சிட்டிவிட்டி இருக்கும் உடம்புல அப்படின்றாங்க. டேயும் இதுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க டாக்டரும் வேற எதுவும் பெருசா பண்ண வேண்டாம், நீங்க அவங்க கூடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவங்களும் உங்களோட லைஃப் கூடவே இணைச்சுக்கோங்க, அதுவே போதும்னு டேயும் கண்டிப்பா டாக்டர் அப்படின்னு அங்க இருந்து ஓசோனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு, மிட் நைட் ஆகுது. நைட் அவனோட வீட்டுல உட்கார்ந்து டைமே பார்த்துட்டு இருக்கான். மணி 12 ஆக போகுது. அந்த பக்கம் டேயுமே ஓசோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல அப்படின்னு ஓசோனோட பெட்ரூமை ஓபன் பண்ணி பார்த்து அவனுக்கு மூடி கொடுத்துட்டு வெளியில வராங்க. ரெண்டு பேருமே செம பயத்துல இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இவங்களோட பிறந்த நாள் வரதுக்கு. இப்போ டைம் 12 ஆயிடுச்சு. 28 பிப்ரவரி வந்தாச்சு. இங்க கட் பண்ணா காலங்காத்தாலே ஓசோன் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பேக் எல்லாம் போட்டுட்டு டே முன்னாடி வந்து நின்னு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்றாங்களா. டேயும் ஏய் எங்க போறதுக்கு ரெடியா இருக்க, நம்ம இன்னைக்கு வெளியில போறது கிடையாது, 2 நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோம், எங்கேயும் போக மாட்டோம்னு. ஓசோனும் இல்ல நேத்திக்கு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, நேத்திக்கு நீ ஓசோனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, என்ன பிளானட்டோரியம் கூட்டிட்டு போகணும்னு சொன்ன, நான் ரெடி ஆயிட்டேன், என்ன பிளானட்டோரியம் கூட்டிட்டு போகணும்னு சொன்ன, நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களா. டேயும் சரி 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 கவுண்ட் டவுன் ஆகு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா போனதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போலான்னு சொன்ன அடுத்த செகண்டே நீ என் கூட வீட்டுக்கு வந்துடணும், முரண்டு பிடிக்க கூடாது, ஓகேவா அப்படின்னு கேட்க ஓசோன் அழகா சிரிச்சுட்டே ஓகே அப்படின்றாங்களா. டேயும் வேற வழி இல்லாம ஓசோனை பிளானட்டோரியம் இன்னைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் காலேஜ்ல வின் தானே இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்க்கு 2 பேரா குரூப்பா சேர்ந்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ ட்ரீமும் கண்டிப்பா 2 பேரா தான் சேரணுமா, ஏன்னா எனக்கு பேர் கிடையாது, நான் தனியா இருக்கேன்னு. வின்னு நீ தனியா இருந்தா அப்படின்னா நீ ஏன் கூட வேணா பேரா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ட்ரீம் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அங்க நைட் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வின் ட்ரீம் கூட ஃப்ளர்ட் பண்றது பிடிக்கவே இல்ல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா. ட்ரீமும் நைட்டுமே தனியா தான் இருக்கான், அதனால அவன் கூட நான் பேர் அப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நைட்டுமே ஆமா நான் அவ கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. ட்ரீமுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. கடைசியா ஒரு வழியா இவன் பேசுறதுக்கு சமாளிச்சிட்டானு. ஆனா நைட் ட்ரீமை கண்டுக்கவே இல்ல. அவங்க பாட்டு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ட்ரீம் கேக்குறாங்க உன்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்த ஆள் தானே, பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஆனா ஏதோ நானும் ஒருத்தி இல்லாத மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஏய் நிஜமாவே கேக்குறேன் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன் அப்படித்தானே அப்படின்றாங்களா. அடுத்த செகண்டே நைட் ட்ரீமோட வாயை மூடி வச்சுட்டு தயவு செஞ்சு திரும்ப ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாது அப்படின்றாங்க. ட்ரீமும் டேய் நீ பண்ற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுடா, ஒரு நேரம் என்ன துரத்தி விடுற, இனி ஒரு நேரம் என் மேல அக்கறை இருக்க மாதிரி பேசுற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நைட்டும் இன்னைக்கு மத்தியானம் உனக்கு கிளாஸ் கிடையாது தானே, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போயிருக்கணும், நாளைக்குள்ளாடி இதுல இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே முடிச்சுட்டு எனக்கு நாளை கழிச்சு கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும், நாளைக்கு ஃபுல்லா நீ வீட்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ட்ரீமும் ஆனா இதை சப்மிட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்கேன்னு கேக்குறதுக்கு நைட்டும் நாளைக்கு பண்றதா இருந்தா என்னோட டீம்ல இரு, இல்லனா அந்த சீனியர் வின் கூடயே போய் எது வேணாலும் செய் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்களா. ட்ரீமுக்கு ஏண்டா இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் டே ஓசோனை பிளானட்டோரியம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க ஓசோன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கு ஓசோன் இந்த மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்றத பார்க்கும்போது நிம்மதியா இருக்குது. இப்ப வெளியில போகும்போது ஓசோன் நான் இதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. டேயும் இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குதான்னு கேட்க இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சா, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீமை வெளியில கூப்பிடுறாங்க. ஆனா ட்ரீமும் இல்ல எனக்கு வேலை இருக்கு அதனால நான் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதை ஒளிஞ்சிருந்து நைட் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இவங்களோட பிறந்த நாள், ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு நாள் இவங்களுக்கு என்னைக்கு பிறந்த நாள் வருதோ அன்னைக்கு இவங்க யாரை லவ் பண்றாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் ட்ரீமை இவங்க தள்ளியே வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இப்ப ட்ரீம் வீட்டுக்கு தான் போறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால நிம்மதியா இருக்காங்க. அந்த பக்கம் டே ஓசோன் கிட்ட டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்களா. ஆனா ஓசோன் இல்ல நான் இதை பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்றாங்க. டேயும் நம்ம இனி ஒரு நாள் வந்து பார்க்கலாம், இன்னைக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஓசோனும் இனி ஒரு நாள்லாம் கிடையாது, நீ அவனை கூட்டிட்டு வரமாட்ட அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்களா. அப்ப கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் ஓசோனுக்கு தெரியுது. அதனால பயந்துட்டு அங்க இருந்து இனி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் வச்சிருக்கக்கூடிய பலூன் உடைஞ்சு போகுது. அந்த சத்தம் கேட்டோட ஓசோன் ரொம்ப பயந்துடுறாங்க. டேயுமே நாளைக்கு தானே என்னோட பிறந்த நாள், இன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பாட்டி வந்து டேயோட கையை பிடிக்கிறாங்க. டேயும் ஓசோனும் பயந்து போயிடுறாங்க. அந்த பாட்டியும் என் கண்ணுக்கு சாவு தெரியுது, என் கண்ணுக்கு சாவு தெரியுது
அப்படின்னு டேயோட கையப்பிடிச்சிட்டு இருக்காங்களா. டேக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால வேகமா வெளியில போயிட்டு அந்த பாட்டிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, சாவதி இப்படியா வந்து பேசுவாங்க, அதுவும் நான் பயந்து இருக்கும் போது வந்து பேசுறாங்க அப்படின்னு கோவத்துல நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு பைக்ல ஒரு ஆள் சிலிண்டரை கட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சிலிண்டர் கீழே விழுந்துடுது. அந்த சிலிண்டர் உருண்டு வந்து ஓசோன் மேல விழுற மாதிரி போயிடுச்சு. நல்ல வேளையா டே அவங்கள காப்பாத்திடுறாங்க. சோ டேக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஓசோனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஓசோன் வேற ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பயமா இருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. டே ஒரு வழியா ஓசோனை சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நைட் வீட்டுக்கு போன அப்புறமா வேலைக்காரங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு உங்களோட பிறந்த நாள், அதனால உங்களுக்காக நான் ஒரு கேக் பண்ணி வச்சிருக்கேன். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பிறந்த நாள் வரப்போகுது, நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி இன்னைக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு, நாளைக்கு அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நைட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அவங்கள கிளம்ப சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வேலைக்காரங்களை அனுப்புவாங்கல்ல, அவங்களோட ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி என்னோட வீட்டு வேலைக்காரங்களை மாத்திடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களான்னு கேக்குறதுக்கு இல்ல அவங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க, ஆனா எனக்கு வேற ஒரு ஆள் வேணும், தயவு செஞ்சு ப்ளீஸ் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க பிறந்தநாள் கேக் செஞ்சு கொடுத்திருப்பாங்கல்ல, அதை தூக்கி குப்பை பாஸ்கெட்ல போடுறாங்க. ஏன்னா நைட் ஒருவேளை அந்த வேலைக்காரங்களை கூட வச்சிருந்தா அவங்க இறந்து போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் வேற நைட்டுக்கு இருக்கு. இந்த பக்கம் டே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாங்க. ஓசோன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு ஓசோன் நம்ம 2 நாளைக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நைட்டுமே அந்த மாதிரி தான் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு யார பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு அவங்களோட மைண்ட காம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாரையாச்சும் பத்தி யோசிச்சாங்கன்னா அவங்க இவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் யார பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு இருக்காங்க. அந்த பக்கம் டே ஓசோன் கிட்ட சொல்றாங்க, நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா என்கிட்ட சொல்லணும், நான் உனக்காக எடுத்து கொடுப்பேன், உனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்னா போ, ஆனா கதவை மூடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் 2 நாளைக்கு ப்ளீஸ் ஓசோன் அப்படின்றாங்களா. ஓசோனும் நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னா எனக்கு எதுவுமே ஆகாது, நீ என் மேல பாசம் வைக்கலன்னா நான் உயிரோடு இருப்பேன், நான் செத்து போயிட மாட்டேன்னு. இந்த வார்த்தைகள் டேயோட மனசை அப்படியே காயப்படுத்திடும். ஏன்னா அது உண்மைதான். டே யார் மேல பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க தானே டேயோட பிறந்தநாள போய் இறந்து போவாங்க. ஒருவேளை டே மட்டும் ஓசோன் மேல பாசம் வைக்கல அப்படின்னா ஓசோன் இறந்து போக மாட்டாங்க. அதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா டேயும் ஆமா ஓசோன் யாரு உன்ன போய் லவ் பண்ணுவாங்க, எனக்கும் மேல ஒரு பாசம் கூட கிடையாது, அதனால நீ செத்து போக மாட்டேன்னு ஓசோனும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களா. டேயோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. இப்படியே டைம் போயிட்டு இருக்கு. மணி 12 நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இடி மின்னல் முழக்கமா இருக்கு. டே நைட் 2 பேருமே பயந்து போயிருக்காங்க. டக்குன்னு டேயோட வீட்ல கரண்ட் போய் வந்துட்டு இருக்கு. ஓசோன் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டே அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு டைமையும் பாக்குறாங்க. நைட்டுமே டைமை பார்த்துட்டு இருக்கானா. இப்ப 12 மணியை நெருங்கி 12 மணி அடிச்ச அடுத்த செகண்டே டேயோட வீட்ல கரண்ட் வந்துடுது. ஆனா குக்கர்ல இருந்து விசில் வருதா, அந்த சத்தத்தை கேட்டு ஓசோன் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. டேயும் ஒண்ணும் இல்ல, அது குக்கரோட விசில் தான், நான் தண்ணி வச்சிருந்தேன் இல்ல, அதுதான் இந்த மாதிரி விசில் அடிச்சிட்டு இருக்குன்னு. ஓசோனும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்றாங்களா. டேயும் சரி இங்கே வெயிட் பண்ண, நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சாப்பாடு ரெடி பண்றதுக்காக போயிடுறாங்க. இந்த பக்கம் நைட்டோட வீட்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த நேரத்துல யார் வந்தாங்க அப்படின்னு பயந்துட்டு கதவை ஓபன் பண்ணா ட்ரீம் தான் கேக்கோட வந்து நிக்கிறா. ஹாப்பி பர்த்டே, உன்னோட பிறந்த நாளுக்காக நான் இன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு கேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு. நைட்டுக்கு பார்த்த உடனே கொலையே நடுங்கிடுச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க இந்த டைம்ல இருக்க கூடாதுன்னு. ட்ரீமும் உன்னோட பிறந்த நாளைக்கு தாண்டா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இதை ரெடி பண்ணேன், இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்றேன்னு உனக்கு தெரியுமா, என்னோட கையாலே இந்த கேக்கை நான் பண்ணேன்னு. நைட்டும் நான் உன்கிட்ட கேட்டேனா, உன்கிட்ட இதை ஏதாவது பண்ண சொன்னேனா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. ட்ரீமோட மனசே உடைஞ்சிடுச்சு. உனக்கு என்ன, நான் வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, நான் போறேன் அப்படின்னு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்களா. நைட் கதவை அடைச்சிட்டு ஐயோ ட்ரீமுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் டே ஓசோனுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுத்தாச்சா. ஓசோன் சாப்பிடுறதுக்கு ஜாலியா எடுக்கிறாங்க. அப்போ மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்ததுனால கூரை ஒழுகி ஒரு சொட்டு தண்ணி ஒயர் மேல படுது. அதனால ஃபேன் 2 துண்டா உடைஞ்சு ஓசோனுக்கு பக்கத்துல ஓடி போய் போட்டோ ஃப்ரேம் அடிச்சு நொறுக்கி விட்டுடுது. ஓசோன் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு, இது நடக்க கூடாதுன்னு. டேயும் ஒண்ணும் இல்ல ஓசோன், ஒண்ணும் இல்ல, நான் தான் பக்கத்துல இருக்கல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஓசோனுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் இங்க நடக்க போகுது அப்படின்னு. இவங்க நினைச்ச மாதிரியே எல்லா எலக்ட்ரிசிட்டி
ஒயருமே பொட்டி தெறிக்க ஆரம்பிக்குது. ஓசோனுக்கு பயம் தாங்க முடியல. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பயமா இருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பயமா இருக்கு அப்படின்னு கதவை திறந்துட்டு வெளியில ஓட ஆரம்பிக்காங்க. டேயுமே பின்னாடி துரத்திட்டு போறாங்க. ஓசோன் நில்லு, இது ரொம்பவே டேஞ்சர், நீ இது மாதிரி போக கூடாது, ஓசோன் நில்லு, ஓடாத அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அந்த பக்கம் ட்ரீம் கோவமா மலையில நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ நைட் கார் எடுத்துட்டு போயிட்டு உள்ள ஏறு ட்ரீம், நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன், உள்ள ஏறுன்றாங்களா. ட்ரீம் கண்டுக்கவே இல்ல. அதனால நைட் காரை நிறுத்திட்டு ட்ரீம் பக்கத்துல வந்து, ட்ரீம் இந்த மாதிரி நடந்து போகாத, உனக்கு ஆபத்து இருக்கலாம், வா நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன்னு. ட்ரீமும் ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத, அதான் உன் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேல்ல, இப்ப எதுக்காக என் பின்னாடி சுத்திட்டு இருக்குன்னு. நைட்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால நைட்டும், ட்ரீம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், தயவு செஞ்சு ப்ளீஸ். ஆக்சுவலி நான் லவ் பண்றவங்க என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பாதியிலே நிறுத்திடுறாங்களா. ட்ரீமுக்கு புரிஞ்சிச்சு இவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கான்னு. அதனால ஒன்னும் பரவாயில்ல அப்படின்னு காருக்குள்ள ஏறி இருக்காங்க. ஆனா நைட் ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான். அவனுக்கு பதட்டம் ஜாஸ்தி ஆகுது. காரோட ஸ்பீட் வேகமாயிட்டே போகுது. நைட்டோட கண்ட்ரோல்ல கார் இல்ல அப்படின்ற விஷயம் ட்ரீமுக்கு நல்லாவே புரிய வருது. எதுக்காக இவன் இவ்ளோ நர்வஸா இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஓசோன் ரோட்டுக்கு நடுவுல வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் ரெட் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமா ரோட கிராஸ் பண்றாங்களா. டேயும் ஓசோன் நில்லு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளாடி ஓசோன் நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. அப்போ நைட் ஓட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த கார் ஓசோனை இடிச்சிடுது. அப்பதான் ஓசோன் பறந்து போயிருப்பாங்க. இததான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்த சீன். ஓசோன் இப்ப பறந்து கீழே விழுந்துட்டு டேயும் நைட்டும் மீட் பண்ணணும் இப்படின்றத மட்டும் சொல்றாங்களா. டே ஓடி ஓசோன் ஓசோன் அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல காருக்குள்ளாடி நைட் கண்ணு முழிக்கிறாங்க. பக்கத்திலேயே ட்ரீம் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே நைட்டுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நைட் அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் ட்ரீம் ரத்த வெள்ளத்துல கிடக்குறத பாக்குறாங்க. அந்த பக்கம் டே அவங்களோட கசின் ஓசோன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறத பாக்குறாங்க. ரெண்டு பேருமே அவங்க லவ் பண்ண பர்சன், அவங்க யார் மேல பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு இறந்து போறத பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நைட் வெளியில அலற சத்தம் கேக்குதா. அதனால வெளியில இறங்கி வந்து பாக்குறாங்க. டே ஓசோன் பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. டேயுமே நைட்ட பாக்குறாங்க. சோ நைட்டும் டேயும் மீட் பண்ணணும், நைட்டும் டேயும் மீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இப்போ உண்மையாயிடுச்சு. கடைசியா இவங்க ரெண்டு பேரும் லீப் இயர்ல 12 மணிக்கு மீட் பண்ணிருக்காங்க. எங்க சிங்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. இது ரொம்பவே த்ரில்லரா இருக்குல்ல. என்ன நடக்க போகுது, எதுக்காக February 29 அன்னைக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா அவங்க லவ் பண்றவங்க இறந்து போறாங்க. சோ இத்தனை வருஷங்கள் யார் யார் இறந்து போயிருக்காங்க, இந்த சாபத்தை இவங்க எப்படி போக்குவாங்க, ஓசோன் ட்ரீம் ரெண்டு பேருக்குமே என்ன ஆகும், உயிர் பிழைப்பாங்களா, இந்த சாபத்துல இருந்து வெளியில வருவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.